ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிக்கும். நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து அகைன் அந்த டிமார்ட் விலாகோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறீங்க. டிமார்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் முதவே அந்த விலாகில் சொன்ன மாதிரி சிங்காரத்தோப்பு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ சிங்காரத்தோப்பு எதுக்காக போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஷாப்பிங்காக கிடையாது, ஒரு கடையில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ போகும்போது சரி சைடில் வந்து வியூ காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் வந்து எடுத்தேன். ஸோ நாங்கள் எந்த கடைக்கு போனோம் அப்படின்னா, ஹோம் தேட்டர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கஸ்டமைஸ்லாம் அவங்க பண்ணி தராங்க அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் தான் வந்து பார்த்தோம் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு சரி ஓகே இது நம்ம நியராக இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்த்தோம், நிறைய வீடியோஸ் லாங்கில் இருந்துச்சு. ஸோ பட் வந்து இந்த நாங்கள் மைக்ரோசாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை அந்த வீடியோ பார்த்தோம் யூடியூப் சேனலில். ஸோ வந்து அந்த வீடியோ திருச்சின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி நம்ம போய் பக்கத்தில் இருக்கனால கஸ்டமைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கேட்டுக்கலான்ட்டு போயிருந்தோம். ஸோ அப்படி போகும்போது எடுத்துக்கிட்ட குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் இது. அங்கே வந்து நான் எந்த ஒரு பொருளும் ஒரு சின்னதாக ஒரு சேஃப்டி பின் கூட நான் வாங்க கிடையாது. சும்மா வந்து இப்போ போகும்போதே பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க வந்து கால் பண்ணி அட்ரஸ் வந்து கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அவ்வளோதான். போகிற வழியில் சரி அவங்க வந்து மொபைல் பேசினனால நான் வேறு என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியல, அதனால் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அது மட்டும்தான். ஸோ மற்றபடி எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவில் நாங்கள் போகலை. ஷாப்பிங் பண்ணுற ஐடியா மங்களன் மங்களில் இருந்துச்சு, ஆனால் டைம் இல்லை, அதனால் நான் போகலை. ஏன்னா டிமார்ட்லேருந்து நாங்கள் வெளியே வரும்போதே மணி 3 ஆயிடுச்சு. ஸோ அது போக சிங்காரத்தோப்பு வந்துட்டு மறுபடியும் அகைன் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மறுபடியும் நான் இப்போ ஃபஸ்ட்டு போயிருந்தேன் அப்போலோ நியராக இருக்கக்கூடிய அந்த டிமார்ட் ஷாப் போகணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதில் வந்து எதுவுமே நான் வாங்காமல் ஷாப்பிங் பண்ணலை. ஸோ சிங்காரத்தோப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து போகிற வழியில் ஸ்ட்ரீட்டில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து இந்த நம்ம சோஃபாக்கு வைக்கக்கூடிய அந்த ரோல் பின் பஃபுல்னு நினைக்கிறேன் அந்த பில்லோவோட பேர். அந்த பில்லோ வந்து நான் பார்த்துருந்தேன். சரி ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி அதை பிக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே ஒரு மெத்தை ஒன்று பார்த்தோம், அதாவது தரையில் விரித்து படுக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு மெத்தை மாதிரி இருக்குது. ஸோ அதோட ரேட் வந்து 300 சொன்னாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து கண்டிப்பாக வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் போடுறதுக்கு இடம் இல்லை, அதனால் நான் வந்து அதை வாங்கலை. ஸோ அதை பற்றி கேட்டுட்டு மட்டும் இருந்தோம். ஸோ அது போக வந்து 2 பில்லோஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு 2 பில்லோ வாங்கியிருந்தேன் நம்ம சோஃபாலாம் வைக்கிறதுக்காக. அதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கவர் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கவர் இல்லை, நார்மல் பில்லோக்கான காட்டன் கவர் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளோட சோஃபாவுக்கு வந்து ப்ரௌன் அண்ட் சாண்டல்ங்கிறனால நம்மளோட தீம் வந்து ப்ரௌன் அண்ட் க்ரே சாண்டில் இந்த கலரில் வரனால நான் வந்து கோல்டன் இல்லைன்னா சாண்டில், கோல்டன் மிக்ஸ்டு சாண்டில் அந்த மாதிரி வந்து கலர் வந்து ஆன்லைனில் தொலைவிட்டுருக்கேன். ஸோ அதையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பிளாக் வந்து காட்டுவேன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ஸோ வந்து 2 பில்லோ வந்து 300க்கு வந்து நான் வாங்கினேன். அது வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அகைன் டிமார்ட்டுக்கு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இது வந்து அப்போலோ நியராக இருக்கக்கூடிய டிமார்ட். திருச்சியில் மொத்தம் 2 டிமார்ட் இருக்குது. நேற்று போட்ட வீடியோ வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் கேகே நகர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிமார்ட் பிளாக் தான் வந்து நேற்று போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. அந்த டிமார்ட்டில் நான் வந்து அதிக ஷாப்பிங் பண்ணலை, உங்களுக்கே காட்டியிருப்பேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணலை. ஸோ வந்து மறுபடியும் அப்போலோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டிமார்ட்டில் மறுபடியும் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ மறுபடியும் வந்து இந்த டிமார்ட்டில் கொஞ்சமாக வீடியோ கிளிப்பிங் எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா நல்லா இருந்துச்சு பார்க்க. அதாவது தீபாவளிக்கு போனதை விட கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அப்டேட் கொடுக்கலான்னு தான் இந்த டிமார்ட்டில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டிமார்ட் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து போனோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பைபாஸ்லேயே போயிட்டு கட்டானோம் அப்படின்னா டிமார்ட்டு. ஸோ அந்த டிமார்ட்டுக்கான வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா மேப்பில் அடித்து தொலைவி போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ஓவராக இருந்துச்சு. போகிற ரூட்டு வந்து ரொம்ப தூரமாக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ இந்த டிமார்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ. ஸோ வந்து இப்போ கடைக்குள்ள போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து போன டைம் வந்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் இந்த டைம் வாங்கணுன்ட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். அதுக்காக தான் இந்த டிமார்ட்டுக்கு வந்து இந்த டைம் போயிருந்தோம். ஸோ இந்த டிமார்ட்டுக்குள்ளார வந்து ஃபஸ்ட்டாக என்ட்ரி ஆன உடனேமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஏன்னா போன டைம் பார்த்து வச்ச ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு. போன டைம் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தீபாவளி டெக்கரேஷனுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
அது எல்லாமே தீபாவளி முடிஞ்சனால எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ மூன்சூனுக்கு உண்டான அந்த பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. வேறு எதுவும் மாற்றம் பண்ணலை. ஒவ்வொரு இடம் சின்ன சின்னதாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அதிகம் சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான். மறுபடியும் வந்து இந்த டிமார்ட்டுக்குள்ளார வந்து ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எனக்கு தேவையான எல்லா நான் வந்து இந்த டைம் எசென்சியல் ப்ராடக்ட் தான் வாங்க போயிருந்தேன். அதாவது குக்கிங்க்கு உண்டான ஐட்டம்ஸ் தான் வாங்க போயிருந்தேன். ஸோ அது எல்லாமே வாங்கினேன். ஸோ அது எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் அந்த இதில் போய் வாங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் பழையபடி அந்த 99 கிளாஸ்வேர் வந்து ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது போக வந்து இந்த டிமார்ட்டில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத வந்து நம்ம இப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஒரு மியூசிக்கோடு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வளவலா கொலக்கொலான்னு ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் இதே டிமார்ட் தான். ஸோ வந்து இந்த டிமார்ட் பார்த்து முடிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த டிமார்ட்டில் வேறு என்னென்ன வாங்கியிருந்தோம், என்னென்ன பண்ணியிருந்தேங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு மியூசிக்கோட இந்த டிமார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க.
ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து எல்லாமே நிறைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரேட்டோட விசிபிளாக காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் இந்த டிமார்ட்டில் பார்த்தது. அகைன் வந்து எல்லாமே சொல்ல வேணாமேங்கிறதுக்காட்டி தான் ஒரு மியூசிக்கோட இந்த வீடியோவை ஓட விட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் என்ன மாதிரி ரேட்டில் இருக்குங்கிறத கண்டிப்பாக விசிபிளாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாமே கொஞ்சம் எனக்கு தேவையான கிராசரிஸ் என் சைடு நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிடைக்காத கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது போக வந்து வேறு என்ன அங்கே வாங்கினேன்னா, பெருசாக வந்து இந்த டைம் வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் அங்கே கிடைக்கல. ஏன் தெரியல, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மீதி எல்லா ஐட்டம்ஸ் ஓகே, டெக்கார் ஐட்டம்ஸ் ஷோகேஸ் வைக்கக்கூடிய அந்த ஷோ பீசஸ் எதுவுமே அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை நான் போகிற நேரம் தீந்துருதா இல்லை நான் போகிறது நேரம் அப்படியாங்கிறது தெரியல. ஸோ அங்கே முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் விலாகை கண்டினியூ பண்ணலாம். வர வழியில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பசி ஆகிட்டனால ஈவினிங்கிறனால ஒரு பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டோம், டீ குடித்தோம். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுக்கணும். ஸோ இனிமேட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போகிறோம். இப்போ மணி கிட்டத்தட்ட வந்து 9:30 ஆகுது. ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விலாகாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய். தேங்க்யூ.